இனிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல என்எம்எம்எஸ் ட்ரஸ்ட் என்டிஎஸ்சி போன்ற பல போட்டித் தேர்வுகளை கேட்கக்கூடிய மனத்திறன் தேர்வு பகுதியில உள்ள பல கணக்குகளை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நாம திசைகள் சார்ந்த கணக்குகளை பத்தி பார்க்க போறோம். நம்ம என்எம்எம்எஸ் மோகன் சேனலுக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அது என்னன்னு பார்க்கறதுக்கு நீங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் தான். அது என்னன்னு பார்க்கலாமா? திசைகள் சார்ந்த கணக்குகள். இந்த திசைகள் சார்ந்த கணக்குகளை தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த திசைகள் சார்ந்த கணக்குகளை பொறுத்தளவு என்எம்எம்எஸ்ல ஒரு 4 to 5 மதிப்பெண்களுக்கும், என்டிஎஸ்சில குறைஞ்சபட்சம் 2 மதிப்பெண்கள், அதிகபட்சம் 3 மதிப்பெண்கள் வரைக்கும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வகையான கணக்குகள்ல பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட திசைகள்ல அல்லது கோணங்கள்ல பல நகர்வுகளுக்கு பின்னாடி தொலைவையோ அல்லது திசையோ கண்டறிய மாதிரி வினாக்கள் அமைக்கப்பட்டிருக்கும். இதுல 6 வகையான வினாக்கள் நமக்கு அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்பர் 1, நகரோனுடைய அடிப்படையில தொலைவை கண்டறியக்கூடிய வகை. இதை எளிய வகை கணக்கு நம்ம சொல்றோம். நம்பர் 2, நகர்வின் அடிப்படையில தொலைவை கண்டறியக்கூடிய வகை, ஆனால் பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தக்கூடிய வகையில இது இருக்கும். நம்பர் 3, நகர்வின் அடிப்படையில் திசையை கண்டறியக்கூடிய வகை. நம்பர் 4, குறிப்பிட்ட கோணங்களில் கடிகார திசையில் அல்லது கடிகார எதிர் திசையில் நகர்வினுடைய அடிப்படையில திசைகளை கண்டறியக்கூடிய வகை. நம்பர் 5 அப்படின்னு பார்த்தோம்னா கடிகார முள் காட்டக்கூடிய திசையை கண்டறியக்கூடிய வகை சார்ந்த கணக்குகள். நம்பர் 6, புதிரின் அடிப்படையில் திசையை கண்டறியக்கூடிய வகை. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நகர்வின் அடிப்படையில் அமைந்த எளிய வகை திசை கணக்குகளை தான் பார்க்க போறோம். ஆனா இந்த 6 டைப்ல எந்த வகையான கணக்குகளாக இருந்தாலும் நான் 4 டிப்ஸ் சொல்லி கொடுக்க போறேன். அந்த 4 டிப்ஸை நீங்க நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கனாலே எந்த வகையான கணக்குகளை ரொம்ப எளிமையா நம்ம செஞ்சிடலாம். உங்களுக்கே தெரியும் மொத்தம் எத்தனை திசைகள் இருக்கு? 8 திசைகள். இன்னும் 4 காமிச்சிட்டு 8ன்னு கேட்குறீங்க, யோசிக்கிறீங்களா? முதன்மை திசைகள் 4, துணை திசைகள் 4. முதன்மை திசைகள் அப்படின்னு பார்த்தோம்னா வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு. இது நம்ம சுருக்கமா சொல்லணும்னா வா, தே, மே, கி. இதுல வடக்கு தெற்கு எல்லாருமே எளிமையா போட்டுருவாங்க. பட் கிழக்கு மேற்கா அல்லது மேற்கு கிழக்கான எல்லாத்துக்குமே ஒரு குழப்பம் வரும். இதை ஷார்ட்கட்ல ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம். மேகி நூடுல்ஸோட பேர் இருக்கு பாத்தீங்களா? அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா மறக்கவே மறக்காது. மேகி, மேற்கு, கிழக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா துணை திசைகள். துணை திசைகள் 4, வடகிழக்கு, தென்கிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு. ஆக மொத்தத்துல 8 திசைகள். இந்த 8 திசைகளுமே பாத்தீங்கன்னா மொத்தத்தில் 360 டிகிரி. ஒவ்வொரு திசையும் பாத்தீங்கன்னா 45 டிகிரியால அது பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது 360 டிகிரிய 8ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு 45 டிகிரி கிடைக்கும். டிப்ஸ் நம்பர் 2, செகண்ட் டிப்ஸ். நகர்வின் அடிப்படையில தொலைவு அல்லது திசை கண்டறியக்கூடிய வினாக்களுக்கு விடை கண்டுபிடிக்கும் போது மைய புள்ளியிலிருந்து நகர்வை நம்ம ஆரம்பிக்கணும். 8 திசையுமே இன்டர்செக்ட் ஆகுது பாருங்க, ஒரு புள்ளி தெரியுதா? அந்த புள்ளி, அந்த புள்ளியில இருந்தா நம்ம நகர்வை ஆரம்பிக்கணும். இப்ப நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா நகர்வின் அடிப்படையில் அதே போல சொன்னது போல தொலைவு அல்லது திசையை கண்டறியக்கூடிய வினாக்களுக்கு விடை கண்டுபிடிக்கும் போது நம்ம ஒவ்வொரு நகர்வை சொல்ல போறோம் இல்லையா? ஒவ்வொரு நகர்வையுமே அந்த மைய புள்ளியிலிருந்து ஒரு அம்புக்குறி மூலமா நம்ம குறிக்கணும். டிப்ஸ் நம்பர் 4, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிப்ஸ். இந்த டிப்ஸ் தான் இந்த கணக்குகளை சரியான டைரக்ஷனுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு டிப்ஸ். இந்த அம்புக்குறியானது உங்ககிட்ட இருந்து புறப்படக்கூடிய நிலையில பொசிஷன்ல நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வலதுகை தான் அந்த அம்புக்குறிக்கும் வலதுகை, உங்களுடைய இடதுகை தான் அந்த அம்புக்குறிக்கும் இடதுகையா இருக்கும். நான் உங்களுக்கு கையை வச்சு காமிக்கிறேன். லெஃப்ட், ரைட். இப்ப பாருங்க, நான் 2 பக்கமும் அந்த அம்புக்குறியில உங்ககிட்ட இருந்து புறப்படுற மாதிரி வச்சுக்கிட்டு லெஃப்ட் ரைட் வச்சு காமிச்சேன். உங்களுக்கு இடம் பார்த்தாது, ஏன்னா சிறுசா நீங்க படம் வந்திருப்பீங்க. அதனால இந்த கைகளுக்கு பதிலாக 2 விரல்களை நீங்க செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். வலது விரல், இடது விரலை ஈஸியா நீங்க பயன்படுத்திக்கலாம். நான் ஒவ்வொரு திசையிலுமே வச்சு காமிக்கிறேன். லெஃப்ட், ரைட். மறந்துடக்கூடாது, அம்புக்குறி உங்ககிட்ட இருந்து புறப்புற மாதிரி உள்ள சூழ்நிலையில தான் உங்களுடைய இடதுகை அதுக்கு இடதுகையா இருக்கும். உங்களுடைய வலதுகை அந்த அம்புக்குறிக்கும் வலது பக்கம் அல்லது வலது புறமாக இருக்கும். லெஃப்ட், ரைட். இப்ப நம்ம முதல் வகையை நம்ம பார்க்க போறோம். அந்த முதல் வகை என்ன அப்படின்னு வச்சோம் அப்படின்னா, இந்த வகையில ஒரு பொருள் அல்லது ஒருவர் ஒரு குறிப்பிட்ட திசையில பல்வேறு நகர்வுகளுக்கு பின்னாடி ஒரு குறிப்பிட்ட இடத்தை அவர் அடைஞ்சிருப்பார், அது அடைஞ்சிருக்கும். அந்த பொருள் அல்லது அவர் புறப்பட்ட இடத்துக்கும் தற்போது நிற்கக்கூடிய இடத்துக்கும் இடைப்பட்ட தொலைவை நம்ம கண்டுபிடிக்கும். இந்த நகர்வின் அடிப்படையில தொலைவை கண்டறியக்கூடிய எளிய வகை கணக்குகள்ல பாத்தீங்கன்னா
புறப்பட்ட இடத்துக்கும் பல்வேறு நகர்வுகளுக்கு பின்னாடி நிற்கக்கூடிய இடத்துக்கு இடைப்பட்ட பாதை நேரா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இது நம்ம எளிய வகை கணக்குகள் அப்படின்னு சொல்றோம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ரொம்ப ஈஸியா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். நீங்க பாருங்க, புறப்பட்ட இடத்துல இருந்து ஒருத்தர் பல்வேறு நகர்வுகளுக்கு பின்னாடி மேற்கு திசையில போறான்னு வச்சுக்கங்களேன். இப்ப அந்த பாதையை பாருங்க எப்படி இருக்கு, ஸ்ட்ரெயிட்டா இருக்கா? இப்ப அதே மாதிரி ஒருத்தர் வடக்கு திசையில நிக்கிறான்னு வச்சுக்குவோம், ஸ்ட்ரெயிட்டா இருக்கா? கிழக்கு திசையில நிக்கிறான்னு வச்சுக்குவோம். இப்ப பாருங்க ஸ்ட்ரெயிட்டா இருக்கா? புறப்பட்ட இடத்துல இருந்து நிக்கிற இடத்துக்கு. தெற்கு திசையில நிக்கிறான்னு வச்சுக்குவோம். இப்ப பாருங்க பாதையை ஸ்ட்ரெயிட்டா இருக்கா? அப்ப இது ஒரு எளிய வகை கணக்கு. ரொம்ப எளிமையா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், உங்களால கண்டுபிடிக்க முடியுமா பாருங்க. ஒருவன் மேற்கு திசையில் 5 கிலோமீட்டர் பயணம் செய்து பின்னர் இடதுபுறம் திரும்பி மீண்டும் 3 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து பின்னர் வலதுபுறம் திரும்பி 9 கிலோமீட்டர் தூரம் செல்கின்றான். பின்னர் வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்கின்றான். அவன் புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கின்றான்? 5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர், 16 கிலோமீட்டர். இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. அதை பத்தி எதையுமே நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. மிக எளிமையா நம்ம இந்த கணக்கை செஞ்சிடலாம். இந்த மாதிரியான திசை கணக்குகள் வந்த உடனே நீங்க என்ன செய்யணும்னா, முதல்ல 4 அல்லது 8 திசைகளை குறிக்கிற மாதிரி ஒரு சின்ன டயக்ராம் நம்ம வரைஞ்சி வச்சுக்கணும். அதை சுருக்கமா வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா குறிச்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எங்க இருந்து புறப்படணும்னு சொன்ன சென்டர் பாயிண்ட்ல இருந்து புறப்படும். நம்ம முதல் பார்க்க போறோம். மேற்கு திசையில் 5 கிலோமீட்டர். மேற்கு திசை இந்த இருக்கா? மேற்கு திசையில் 5 கிலோமீட்டர். செல்லக்கூடிய பாதை எப்படி குறிக்கணும்னு சொன்ன ஒரு அம்புக்குறி மூலமா குறிக்கும். மேற்கு திசையில 5 கிலோமீட்டர் பயணம் செய்கிறான். அடுத்து இரண்டாவது, பின்னர் இடதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர். இப்ப இங்கதான் உங்களுக்கு குழப்பம் வரும். எது இடதுபுறம்? இப்ப கீழ் நோக்கி இந்த திசையில இடதுபுறம் வருமா அல்லது மேல இடதுபுறம் வருமானு உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். அப்பதான் நான் என்ன செய்ய சொன்னேன், உங்களுடைய 2 கையை வச்சு அந்த அம்புக்குறி உங்ககிட்ட இருந்து புறப்புற மாதிரி வச்சு பார்க்க சொன்னேன் இல்லைங்களா? இப்ப நான் வச்சு காமிக்கிறேன். இது லெப்ட், ரைட், இடது, வலது. இப்ப பாருங்க, இது மேல போனீங்கன்னா வலது, கீழே போனீங்கன்னா இடது. நமக்கு சொல்லியிருக்கிறது இடதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர். அப்ப கீழ் நோக்கி 3 கிலோமீட்டர் நம்ம போகணும். அடுத்த பாயிண்ட், வலதுபுறம் திரும்பி 9 கிலோமீட்டர். இப்ப இங்கேயும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். இந்த பக்கம் வலதுபுறமா அல்லது இந்த பக்கம் வலதுபுறமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும். நீங்க என்ன செய்யணும், அம்புக்குறி உங்ககிட்ட இருந்து புறப்புற மாதிரி வச்சுக்கிட்டு கையை வச்சு பார்க்கணும். ரைட், லெப்ட், வலதுபுறங்கிறது. அப்ப இந்த பக்கத்தான் வலதுபுறம் அப்படிங்கிறது. வலதுபுறத்துல 9 கிலோமீட்டர். இதுல சும்மா கணக்கே கிடையாது, சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா போட வேண்டியதான் அந்த சைஸ்லாம். அடுத்த பாயிண்ட், வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர். இப்போ அதே மாதிரி தான். இது வலதுபுறமா அல்லது இது வலதுபுறமா நமக்கு தெரியாது. இப்ப கையை வச்சு பார்க்க போறோம். மேல் நோக்கி தான் வலதுபுறம் இருக்கு. ஸோ வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் நம்ம வேலை செஞ்சு முடிச்சிட்டேன். உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், ஏன் நான் இந்த 3 கிலோமீட்டர் இந்த கரெக்டான இந்த இடத்துல வச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரும். ஏன் மேல போட்டுக்க கூடாது அல்லது கொஞ்சம் குறைச்சு போட்டுக்க கூடாதுன்னு ஒரு டவுட் வரும். நான் ஏற்கனவே 3 கிலோமீட்டர் இங்க நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இவ்வளவுதாங்கிறது. அதனால என்ன செஞ்சுட்டேன், இங்கேயும் 3 கிலோமீட்டர் வர்றதுனால நான் அதே அளவுக்கு என்ன செஞ்சுட்டேன், வச்சுட்டேன். நமக்கு கொஸ்டின் என்ன, புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கின்றான் அப்படிங்கிறதா கொஸ்டின். நீங்க பாருங்க, இதான் புறப்பட்ட இடத்துல இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கான். இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தேவை இல்லைங்களா? இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தேவை. இதுல இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும் எவ்வளவுன்னா 5 கிலோமீட்டர். ஆனா இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது, ஏன்னா இங்க கொடுக்கப்படல. ஆனா இதுக்கு இணையான தொலைவு எவ்வளவுன்னா 9 கிலோமீட்டர். அப்ப இது 9 கிலோமீட்டர் அப்படின்னா நிச்சயமா இதுவும் 9 கிலோமீட்டர் தான் இருக்கும். அப்ப அது 9 கிலோமீட்டர். இது ஏற்கனவே 5 கிலோமீட்டர் இங்க இருக்கு, இது 9 கிலோமீட்டர். அப்ப ரெண்டையும் சேர்த்து கூட்டம்னா 14 கிலோமீட்டர். அப்ப அவன் புறப்பட்ட இடத்திலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றான். இதுதான் இந்த எளிமையா நம்ம கண்டுபிடிச்ச மெத்தட் இல்லைங்களா? அடுத்த கிளாஸ்ல நம்ம டைப் 2 அது டைப் 3 பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு சில எக்ஸசைஸ் கணக்குகள் கொடுத்துருக்கேன். அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. இந்த சேனலை பார்த்துருக்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.